எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட காலமாக நம் நிலத்தை மாறி மாறி ஆட்சி செய்து வருகிற இரண்டு பெரும் திராவிட கட்சிகள் நம் மண்ணில் நம் மக்களுக்கு ஒரு அடிப்படை கட்டமைப்பை கூட நிறைவேற்றாது அற்ப இலவச திட்டங்களை மட்டுமே அறிவித்து ஏமாற்றி நல்ல ஆட்சியை கொடுத்து மக்களிடம் வாக்கை பெறாமல் பணத்தை கொடுத்து வாக்கை வாங்குகிற முறையை கொண்டு வந்து தொடர்ச்சியாக ஒரு மாண்புமிக்க ஜனநாயகத்தை படுகொலை செய்துவிட்டு கேடுகட்ட பணநாயகத்தை உருவாக்கிவிட்டார்கள். இங்கே பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்கிவிட்டார்கள். பணம்தான் அரசியலை தீர்மானிக்கும் என்றால் அங்கே ஒழுக்கமும் பண்பாடும் எப்படி இருக்கும் என்பதை எல்லாரும் சொந்தங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை இருக்குமானால் அங்கே முதலாளிகளுக்கான அதிகாரம்தான் கட்டமைக்கப்படும். அப்ப உழைக்கும் அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள், அதிகார வலிமையற்ற மக்களுக்கான குரல் எங்கே இருக்கும் என்பதை என் அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழர்கள் நாம் எவ்வளவு பெருமைக்குரிய இனம் என்பதை மறந்து போனார்கள். உலகில் முதலாக தோன்றிய மொழி தமிழ், முதலாக தோன்றிய இனம் தமிழினம் என்கிற அந்த மாண்பை, அந்த பெருமையை மறந்து போனார்கள். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், வேளாண்மை, தொழில்நுட்பம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேரினம் என்பதை மறந்து போனார்கள். வரலாற்றில் பெருமைபட வாழ்ந்த ஒரு இனம் என்பதையும் மறந்து போனார்கள். உலகில் பல்வேறு நிலப்பரப்பை வென்று மூன்றாவது பெரிய பேரரசை நிறுவிய அருண்மொழி சோழன், அவன் மகன் அரசேந்திர சோழனின் பேரனும் பேத்திகளும் நாம் என்பதை மறந்து போனார்கள். ஆகச் சிறந்த இலக்கியத்தை கொண்ட ஒரு இனத்தின் மக்கள் தங்கள் தாய்மொழியிலேயே ஆகச் சிறந்த இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பை பெற்ற உலகில் சீனர்கள், கிரேக்கர்களை தாண்டி இந்திய பெருநிலத்தில் தமிழர்கள் என்பதை மறந்து போனார்கள். நம்முடைய பாட்டன் சீவக சிந்தாமணியிலே திருத்தக்க தேவர் சோரை ஆக்கி வைத்துவிட்டு கணவனும் மனைவியும் வாசலிலே நின்று போவோர் வருவோரையெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து விருந்து சாப்பிட்டு ஓய்வெடுத்து செல்லுங்கள், போகும்போது வெறுங்கையோடு போக வேண்டாம், பொன்னும் மணியும் பட்டாடைகளும் அள்ளி தருகிறோம் என்று எல்லோரையும் வரவேற்று விருந்து படைத்து உபசரித்த ஒரு இனத்தின் மக்கள் என்பதை பதிவு செய்கிறார். சோறு வடித்த தண்ணீர் ஆறாக ஓடியது என்கிறார்கள். சிப்பியிலிருந்துதான் முத்தெடுப்பார்கள், கரும்பின் கண்ணலின் மொழியிலிருந்து முத்தெடுத்தார்கள் தமிழர்கள் என்கிறார்கள். உலகில் கடல் பல கடந்து பல்வேறு நாடுகளுக்கு வாணிகம் செய்து மிகப்பெரிய செல்வத்தை குவித்த ஒரு இனத்தின் மக்கள் இன்று என்ன நிலையில் இருக்கிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள் என்பதை பாருங்கள். ஜப்பானிய மொழியியல் ஆய்வறிஞர் சுசுமுகோனோ எங்கள் நாட்டிற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வேளாண்மை செய்வது எப்படி என்று கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள். அவர்களுடைய மொழியில் இருந்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்திக் கொண்டோம். அவர்கள் மொழியில் இருந்த கலை சொற்கள், உயிர் சொற்கள், வேர்ச்சொற்களை எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்திக் கொண்டோம் என்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்திற்கு வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுத்த ஒரு இனம் இன்றைக்கு வேளாண்மை செய்ய முடியாது. வேளாண்குடி மக்கள் கடனாளியாகி
வாழ முடியாமல் தற்கொலை செய்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு துயரம் தோய்ந்த ஒரு கொடுமை இந்த நிலத்தில் நிகழ்கிறது என்பதை என் அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எண்ணற்ற துயர துன்பங்களை தூக்கி சுமக்கிற என் மக்கள், இது எப்போது விடியும், இந்த கொடுமை எப்போது முடியும் என்று ஏங்கி நிற்கிற மக்களின் கூட்டத்தில் இருந்து அவர்களோட பசித்து கிடந்து அவர்கள் கண்ணீரோடு நாங்களும் கரைந்து அவர்கள் துன்பங்களை தோய்ந்து என்ன செய்வது வழியே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த எங்கள் பெற்றோர்களுக்கு இடையே இருந்து நாங்களே ஒரு வழியாக மாறி வருகிறோம். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, நாங்கள் முன்வைக்கிற அரசியலை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்கள். மற்றவர்கள் முன்வைக்கிற கருத்துகள் என்ன? அவர்கள் காசை முன்வைத்து அரசியல் செய்கிறார்கள். நாங்கள் ஆகச்சிறந்த கருத்தை, கோட்பாட்டை, கொள்கையை முன்வைத்து அரசியல் செய்கிறோம். அவர்கள் இலவசங்களை முன்வைக்கிறார்கள். நாங்கள் இலவசம் என்பது தன்மான இழப்பு, அது வளர்ச்சி திட்டம் அல்ல, ஒரு வீழ்ச்சி திட்டம். அதை பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் என்று நாங்கள் நிற்கிறோம். ஒவ்வொன்றிலும் நாங்கள் எப்படி முரண்பட்டு மாறுபட்டு நிற்கிறோம் என்பதை பாருங்கள். அவர்கள் ஆகச்சிறந்த கல்வியை தனியார் முதலாளிதான் கொடுக்க முடியும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். அரசு பள்ளி கல்லூரியில் தரம் குறைந்திருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அரசு பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற ஆசிரியர் பெருமக்கள், வேலை செய்கிற ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் கூட அரசு பள்ளி கல்லூரிகளில் படிப்பதில்லை. கல்வித்துறை அமைச்சர்கள் பிள்ளைகள் கூட அரசு பள்ளியில் படிப்பதில்லை. மாமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் யார் பிள்ளைகளும் அரசு பள்ளி கல்லூரியில் படிப்பதில்லை. காரணம் என்ன? தரமில்லை. ஏன் தரமில்லை? எதனால் தரமில்லை? ஒரு தனிப்பட்ட ஒரு முதலாளி தரமாக கல்வியை கொடுத்த முடியும் என்றால் 8 கோடி மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசால் சிறந்த கல்வியை தன் நாட்டு மக்களுக்கு கொடுக்க முடியாதா என்ற கேள்வியை என் அன்பு சொந்தங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். நாங்கள் உலக தரத்திற்கு ஆகச்சிறந்த கல்வியை, உலகிலே கல்வியிலே தலை சிறந்த நாடாக பின்லாந்து, 2வது நாடாக தென்கொரியா, 3வது நாடாக சிங்கப்பூர், நம் மாநிலத்தில் ஒரு மாவட்ட அளவு, ஒரு தருமபுரி, இந்த மாவட்ட அளவு கூட இல்லாத சிங்கப்பூர் உலக தரத்திலே 3வது இடத்தில் இருக்கிறது என்றால் இவ்வளவு பெரிய நாடு ஏன் அந்த தரத்திற்கு தன் நாட்டு பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்க முடியாது என்ற கேள்வியை எந்நரும் மக்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். இந்த நாடுகளை எல்லாம் முந்திக் கொண்டு ஆகச்சிறந்த கல்வி தரத்தை என் நாட்டு பிள்ளைகளுக்கு, எதிர்கால அன்பு செல்வங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்கிற உறுதியோடுதான் இந்த களத்திலே நிற்கிறோம். ஒரு நாட்டின் அடிப்படை தேவை எது? ஒரு நாட்டு குடிகளுக்கு கொடுக்க வேண்டிய அத்தியாவசிய அடிப்படை தேவை எது? கல்வி, அறிவை வளர்க்கும் கல்வி. தொற்றனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு என்கிறார் வள்ளுவ பெருமகனார். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார். ஒரு மன்னனுக்கு, அந்த நாட்டை ஆளுகிற மன்னனுக்கு அந்த நாட்டில் மட்டும்தான் செல்வாக்கு இருக்கும். ஆனால் கற்றவனுக்கு உலகில் எந்த நாட்டிலும் செல்வாக்கு இருக்கும், பெருமை இருக்கும், மதிப்பு இருக்கும் என்கிறார். அப்படி ஆகச்சிறந்த வளமான அறிவு வளத்தை தன் நாட்டு குடிகளுக்கு அரசு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. உயிர்காக்கும் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை என்ற நிலையில் தன் நாட்டு குடிகளுக்கு 1 ரூபாயிலிருந்து 1 கோடி மருத்துவம் வரைக்கும் தரமான மருத்துவத்தை தன் நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டும். நாட்டின் முதல் குடிமகன் ஜனாதிபதிக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைவோடி மகனுக்கும் கிடைக்க வேண்டும். தர்மபுரியிலே, பாப்பிரெட்டிப்பட்டியிலே, பெண்ணாகரத்திலே இருக்கிற ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கும், பச்சை குழந்தைக்கும், பாட்டிக்கும் அந்த தரத்திற்கு மருத்துவம் கிடைக்க வைப்பதுதான் சரியான ஜனநாயகம், முழுமையான மக்களாட்சி. அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இது ஒரு அடிப்படை தேவை, அடிப்படை கட்டமைப்பு. பிறகு மின்சாரம் இல்லாது எந்த இயக்கமும் இல்லை. அந்த மின்சார உற்பத்தியில் தன்னிறைவடைந்து தடையற்ற மின்சாரத்தை தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க வேண்டும். 60 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்த இந்த ஆட்சியாளர்கள் இந்த கல்வியின் தரத்தை, மருத்துவ தரத்தை உயர்த்தியிருக்கிறார்களா என்று என் முன்னே கூடியிருக்கிற அறிவார்ந்த தமிழ் சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அப்பலோவில் படுத்து மருத்துவம் செய்கிறார், அல்லது MG ராமச்சந்திராவில் படுத்து மருத்துவம் செய்கிறார், அல்லது காவேரியில் படுத்து மருத்துவம் செய்கிறார். அப்ப அரசு மருத்துவமனை என்னானது?
அவர்களே நடத்துகிற அரசு மருத்துவமனை என்னானது? தரமில்லை. ஏன்? தரங்கட்டவர்கள் கையிலேயே நீங்கள் 60 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தை கொடுத்ததால் தரமில்லாமல் போனது. ஒரு தனியார் முதலாளியிடம் ஒரு அரசு தோற்று போனால் அந்த அரசு எவ்வளவு கையாலாகாத அரசு, அதை அரசு என்று சொல்வதா தரிசு என்று சொல்வதா என்று அறிவு சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிறது நீர். தண்ணீர் தவிச்சவாய்க்கு தன் நாட்டு குடிகளுக்கு தண்ணீர் கொடுக்க முடியாத அரசு அதை எப்படி அரசு என்று கருதுகிறீர்கள்? எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்கிறது. மிக்சி, கிரைண்டர், லேப்டாப்பு, சைக்கிள், பிரிட்ஜ், டிவி, அரிசி, பருப்பு, அண்டா, குண்டா எல்லாம் கொடுக்கிற இந்த அரசு தண்ணீரையே தரமான தண்ணீரை தன் நாட்டு குடிகளுக்கு தர முடியவில்லை என்பதை என் அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் தர முடியாது? எல்லாவற்றையும் இலவசம் தந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தண்ணீரை 10 ரூபாய்க்கு வித்தார்கள். ஒரு 30,000 பெருமானம் உள்ள லேப்டாப்பை, மடிக்கணினியை இலவசமாக கொடுத்தார்கள், மிக்சியை கொடுத்தார்கள், கிரைண்டரை கொடுத்தார்கள். ஆனால் தண்ணீரை 10 ரூபாய்க்கு வித்தார்கள். ஏன்? தண்ணீரை இலவசமாக கொடுத்தால் தண்ணீரை விற்கிற முதலாளியின் லாபம் பாதிக்கப்படும். அவன் பாதிக்கப்பட்டால் அதனிடமிருந்து தங்களுக்கு வருகிற கமிஷன் பாதிக்கப்படும். ஏன் பள்ளி கல்லூரியின் தரம் உயர்த்தப்படவில்லை? தனியார் பள்ளி கல்லூரிகளின் தரமா இருக்க காரணம் என்ன? ஆட்சியாளர்கள் தான் பள்ளி கல்லூரிகளை நடத்துகிறார்கள். அரசு பள்ளி கல்லூரிக்கு பிள்ளைகள் வந்துவிட்டால் தனியார் பள்ளிக்கு வருகிற வருவாய் குறைந்துவிடும். அரசு மருத்துவமனை தரமாக இருந்து விட்டால் தனியார் மருத்துவமனைக்கு வருகிற வருவாய் குறைந்துவிடும். லாபம் ஈட்டுகிற தொழிலாக எது ஒன்று சேவை, கல்வி சேவை, மருத்துவம் சேவை, மின் உற்பத்தி விநியோகம் சேவை, போக்குவரத்து, சாலை போடுதல், பராமரித்தல், போக்குவரத்து நடத்துதல் சேவை, குடிநீர் விநியோகம் சேவை, இது எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்துவிட்டு அரசு சாராய கடையை மட்டும் வைத்து நடத்துகிறது என்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை என் அன்பு தமிழ் சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நிலையிலிருந்து மாற்ற வேண்டும். ஒரு நல்ல ஆட்சியை, தூய ஆட்சியை, உலகம் போற்றக்கூடிய தமிழர் அறம் சார்ந்த ஆட்சியை, அரசியர் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்கிறது சிலப்பதிகாரம். குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகு என்கிறது நம்முடைய வள்ளுவ பெருமகனார் தந்தறிய மறைமொழி திருக்குறள். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்கிறது. அப்படி உருபசையும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது எழுவது நாடு என்கிறது. புதிதாக எது ஒன்றையும் நாம் வகுத்துக் கொள்ள வேண்டியது இல்லை. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய முன்னவர்கள் ஒரு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதை வகுத்து நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த பாதையில் பயணித்து ஒரு நல்ல ஆட்சியை நம் நாட்டு மக்களுக்கு கொடுக்க முடியும், கொடுக்க வேண்டும் என்கிற பெரும் கனவோடும் இயக்கத்தோடும் நோக்கத்தோடும் தான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே இருக்கிறோம். இங்கே பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் உயிர் தங்கை பழனியம்மாள் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்த வேண்டும். இங்கே பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் ஆறுயிர் தம்பி பொறியாளர் பூபதி அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்த வேண்டும். அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருந்த என் தம்பி, அமெரிக்காவில் வேலையை அப்புறம் செய்யலாம், அன்னை தமிழ்நிலத்தில் நல்ல அரசியலை முதலில் செய்வோம். அமெரிக்காவில் இருக்கிற அடிப்படை கட்டமைப்பை அன்னை தமிழ்நிலத்தில் செய்ய வேண்டும். பசியில்லாத ஒரு நாடாக தன் தாய் நிலத்தை, தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும். வேலை இல்லை என்ற நிலை இருக்கக்கூடாது. இன்னொரு தேசத்தில் போய் வேலை செய்கிற நிலை இல்லாமல் தாய் நிலத்திலேயே எல்லோருக்கும் வேலை கிடைக்கிற வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கோடு களத்திற்கு வந்தவன் என் உயிர் தம்பி பூபதி. என் அன்பு தம்பி பூபதி அவர்களுக்கும் என் ஆறுயிர் தங்கை பழனியம்மாள் அவர்களுக்கும் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.